அதிரடியின் முக்கிய செய்திகளுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம். முதலில் தலைப்பு செய்திகள். அர்ச்சுனா எம்பி செய்த மோசமான செயல், உடனடியாக கைது செய்யுங்கள், நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. பெண் உறுப்பினர்களை தாக்கும் பாணியில் சென்ற அர்ச்சுனா, வெளியான பரபரப்பு காணொளி. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தியேட்டரில் இரவில் நடந்த கேவலமான சம்பவம், இருக்கைகளுக்கு கீழே உருண்ட போத்தல்கள், வெளியான மோசமான செயல். உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு, மாணவர்கள் கவனத்திற்கு. பயங்கரவாத தடை சட்டம் சரியே இல்லை, அனுர அரசு மீது சீறி பாயும் சரத் வீரசேகர, வெளியிடப்பட்ட பல்வேறு கருத்துக்கள். நல்லூர் கோவிலை இடிக்கச் சொன்ன அர்ச்சுனா எம்பி, கலவரத்தை தூண்டும் வகையில் வெளியான காணொளி, வலுக்கும் கண்டனங்கள். டிட்வா புயலால் தடுமாறிய இலங்கையை தோளோடு தோள் நின்று தூக்கி நிறுத்திய இந்தியா, அடுத்தடுத்து இலங்கைக்கு கிடைத்து வரும் உதவிகள். சற்று முன் இந்திய வெளியுறவு அமைச்சர் அறிவித்த பெருந்தொகை பணம் எவ்வளவு தெரியுமா? ஒவ்வாமை பாதிப்புக்குள்ளான 12 வயது சிறுமிக்கு நேர்ந்த கதி, சோகத்தில் உறைந்த குடும்பத்தினர். நடந்தது என்ன தொடர்பென விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்வதற்கான பிடியாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் அதிகாரப்பூர்வ கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததை அடுத்து இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் வழக்கு விசாரணை நடைபெறும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நீதிமன்றத்தின் முன்னிலையாகாத நிலையில் அதனை அவதானித்த நீதவான் அவரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு பிடியாணை பிறப்பித்துள்ளார். இதனிடையே குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வெளிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையைச் சேர்ந்த 2 பெண் உறுப்பினர்களை நோக்கி யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தாக்கும் நோக்கில் நெருங்கிச் சென்றதாக கூறப்படும் சம்பவம் தற்போது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தில் இன்று அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. குறித்த கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் வெளிகாமம் தென்மேற்கு மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதனுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. நிலைமை தீவிரமடைந்ததை அடுத்து கூட்டம் பாதியில் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் கூட்டம் முடிந்து வெளியே வந்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அங்கிருந்த பிரதேச சபையின் 2 பெண் உறுப்பினர்களுடன் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்போது அந்த பெண் உறுப்பினர்கள், நல்லூர் ஆலயத்தை இடிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறிய கருத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்ப்பு வெளியிட்டனர். இதற்கு பதிலளித்த எம்பி, தையிட்டியில் போராட்டம் நடத்தி குழப்பம் ஏற்படுத்துபவர்கள் நீங்கள்தான் என கூறி பெண்கள் என்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் அநாகரிகமாக சொற்களை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மரியாதையாக பேசுங்கள் என பெண் உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்ட போதும் அவர் குரலை உயர்த்தி மிரட்டும் விதத்தில் அவர்களை நோக்கி சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது அந்த இடத்தில் 5 பேருக்கு மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இருந்த போதும் நிலைமையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதும் கவனம் பெற்றுள்ளது. எனவே இந்த சம்பவம் அரசியல் அரங்கிலும் சமூக மட்டத்திலும் கடும் விமர்சனங்களை சந்தித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஒத்திவைக்கப்பட்ட காபோதா உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களில் தற்போது தங்களின் வசிப்பிடம் மாற்றமடைந்தவர்கள் அது குறித்து உடனடியாக அறிவிக்க வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த தகவல்களை சம்பந்தப்பட்ட பாடசாலை அதிபர்கள் மூலம் பரீட்சை திணைக்களத்திற்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். வசிப்பிட மாற்றம் தொடர்பான விவரங்களை தெரிவிக்க 01127845337 மற்றும் 01127888616 ஆகிய தொலைபேசி எண்களை பயன்படுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனர்த்தங்களின் காரணமாக பரீட்சை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அல்லது தேசிய அடையாள அட்டைகள் சேதமடைந்தோ அல்லது அழிந்தோ இருந்தால் அது குறித்து உடனடியாக கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு தெளிவான வரையறை இடம்பெறவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். பத்ரமுல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார்.
புதிய சட்ட முன்மொழிவை மக்கள் கருத்திற்கு திறந்து வைத்தமைக்காக நீதி அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்த சரத் வீரசேகர, இருப்பினும் இந்த சட்டத்தில் அடிப்படை குறைபாடுகள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். அந்த குறைபாடுகளில் முதன்மையானது பயங்கரவாதம் என்பது எது என்பதை இந்த சட்டம் தெளிவாக வரையறுக்காததுதான் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்தாமல் விட்டால் யார் பயங்கரவாதி, எத்தகைய செயல்கள் பயங்கரவாதமாக கருதப்படும் என்ற விடயங்களில் குழப்பம் ஏற்படும் எனவும் அவர் எச்சரித்தார். அரசியல் நோக்கங்களுக்காக ஆயுத போருடன் தொடர்பில்லாத அப்பாவி பொதுமக்களை கொலை செய்வதே பயங்கரவாதம் என வரையறுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான தெளிவான வரையறை இல்லாத நிலையில் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் அல்லது மக்களின் அழுத்த நடவடிக்கைகள் கூட மக்களை அச்சுறுத்தும் செயல் என வகைப்படுத்தப்பட்டு அடிப்படை உரிமைகள் எளிதில் பறிக்கப்படும் அபாயம் உள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் கொலை, சித்திரவதை, பணைய கைதாக்கல், சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருத்தல் போன்ற குற்றங்கள் ஏற்கனவே தண்டனை சட்டக்கோவையில் உள்ளடக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் இல்லாத புதிய விடயங்களையே இந்த சட்டத்தில் காண விரும்பினோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அழுத்தம் வழங்குவதே குற்றமாக குறிப்பிடப்பட்டுள்ளதையும் அவர் விமர்சித்தார். மேலும் இந்த சட்டத்தில் அடிப்படை வாதம் குறித்து எந்த குறிப்பீடும் இல்லாதது மற்றொரு முக்கிய குறைபாடாகும் எனவும் சரத் வீரசேகர குற்றம் சாட்டினார். அடிப்படை வாதமே தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதம் வன்முறைக்கும் அதன் மூலம் பயங்கரவாதத்திற்கும் வழிவகுக்கும் நிலையில் அந்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த சட்டத்தில் இல்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினராக இருப்பது, அந்த அமைப்புகளின் சின்னங்கள், கொடிகள் மற்றும் சீருடைகளை காட்சிப்படுத்துவது குற்றமாக கருதப்படுவது வரவேற்கத்தக்க அம்சம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே இவ்வாறான முக்கிய குறைபாடுகளை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு சட்டத்தில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கோரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த 12 வயதுடைய குகணேசன் டினோஜா என்ற சிறுமி திடீர் ஒவ்வாமை பாதிப்பால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிடைத்த தகவலின்படி நேற்று முன்தினம் குறித்த சிறுமி மாட்டிறைச்சி உணவை உட்கொண்ட பின்னர் உடலில் கடுமையான ஒவ்வாமை அறிகுறிகள் தென்பட்டுள்ளன. இதனை அடுத்து சிறுமியின் தாயார் உடனடியாக அவரை தனியார் மருத்துவ நிலையத்திற்கு அழைத்து சென்றதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். அங்கிருந்து மேலதிக சிகிச்சை பெறுவதற்காக சிறுமி முள்ளியவளை மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சையின் ஒரு பகுதியாக சிறுமிக்கு ஊசி ஒன்று செலுத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதுவரை விழிப்புடன் பேசிக் கொண்டிருந்த சிறுமி ஊசி செலுத்தப்பட்ட சில நேரங்களில் மயக்கமடைந்து கீழே விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிறுமி உயிரிழந்ததாக வைத்திய தரப்பினர் அறிவித்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேகங்கள் நிலவி வரும் நிலையில் முழுமையான மற்றும் நியாயமான விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என சிறுமியின் உறவினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமயங்களுக்கிடையே முரண்பாடுகளை தூண்டும் தன்மையுடைய யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கருத்துக்கள் கடுமையாக கண்டிக்கத்தக்கவை என சர்வதேச இந்து மத பீடம் தெரிவித்துள்ளது. சர்வதேச இந்து மத பீடம் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையிலேயே இந்த விடயம் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, சமூக ஊடகங்கள் வழியாக வெளியான காணொலி ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா முன்வைத்த சில கருத்துக்கள் இந்து மதத்தவர்களுக்கும் கிறிஸ்தவ மதத்தவர்களுக்கும் இடையில் மத ரீதியான பதற்றத்தை உருவாக்கும் அபாயம் கொண்டதாக உள்ளன என்பதாகும். குறிப்பாக நல்லூர் ஆலயத்திற்கு முன்னால் உள்ள முத்திரை சந்தி பகுதியில் தற்போது அமைந்துள்ள கிறிஸ்தவ ஆலயத்தின் இடம் தொடர்பில் அவர் முன்வைத்த கருத்துக்கள் அந்த ஆலயம் முன்பு வேறு இடத்தில் இருந்ததாக கூறும் வகையிலும் அதனை இடிப்பார்களா என்ற தொனியிலும் அமைந்திருந்ததாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே போன்று நல்லூர் ஆலயம் இடிக்கப்பட்ட பின்னர் கோட்டை அமைக்கப்பட்ட வரலாற்றை எடுத்துக்காட்டி அந்த கோட்டையை இடிப்பார்களா என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் தையிட்டி விகாரை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் நியாயமானவையா என்ற பாணியில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளமை தையிட்டி விகாரை தொடர்பான எதிர்ப்புகள் தேவையற்றவை என்ற உள்நோக்கை வெளிப்படுத்துவதாக சர்வதேச இந்து மத பீடம் தெரிவித்துள்ளது. மேலும் இவ்வாறான கருத்துக்கள் மூலம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள இடத்திற்கு மறைமுக ஆதரவு வழங்குவதாகவும் இதனை தமிழ் மக்கள் உணராமல் இல்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மதங்களுக்கு இடையிலான அமைதியை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த காணொளி குறித்து சர்வதேச இந்து மத பீடம் கடும் கவலை தெரிவித்துள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கருத்துக்களுக்கு தெளிவான கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரபல திரையரங்கில் இரவு நேர காட்சியை குடும்பத்துடன் பார்க்க சென்றவர்கள் திரைப்படம் முடிவடைவதற்கு முன்பே அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்ட சம்பவம் ஒன்று கவனம் பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பலரும் தமது கவலையையும் கண்டனங்களையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக சில இளைஞர்கள் தவறான பாதையில் செல்லும் நிலை அதிகரித்து வருவதாகவும் அதனுடன் குற்றச்செயல்களும் பரவலாகி வருவதாகவும் சமூக ஊடக பயனர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பண்பாட்டிற்கும் மரியாதைக்கும் பெயர் போன யாழ்ப்பாணம் இவ்வாறான சம்பவங்களால் இன்று ஒரு கவலைக்குரிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பலரும் வேதனை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக போதைப்பொருள் பழக்கங்கள் பாடசாலை மாணவர்கள் வரை பரவி வருவதாக கூறப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரின் தொடர்ச்சியான கைதுகளும் இந்த நிலைமையின் தீவிரத்தன்மையை வெளிப்படுத்தி வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த பின்னணியில் குறித்த திரைப்பட அரங்கில் இரவு நேரத்தில் படம் பார்க்க சென்ற குடும்பம் ஒன்று அங்கிருந்த சில இளைஞர்கள் மதுபோதையில் சத்தமிட்டு ஒழுக்கற்ற முறையில் நடந்து கொண்டதன் காரணமாக அச்சமடைந்து அரங்கத்தை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த திரையரங்கில் மது அருந்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த இளைஞர்கள் மதுபோதையுடன் மட்டுமன்றி அநாகரிகமான சொற்களையும் பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் திரைப்பட அரங்கின் இருக்கைகளுக்கு கீழ் வெறுமையான மதுபான போத்தல்கள் கிடைப்பதை காட்டும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. இதனால் சம்பந்தப்பட்ட திரைப்பட அரங்கின் நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே குடும்பங்கள் அச்சமின்றி திரைப்படங்களை பார்வையிட முடியும் என்றும் சமூக ஊடகங்களில் பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இலங்கையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீள கட்டியெழுப்புவதற்காக இந்தியா 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நிதியுதவியை வழங்கியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் அறிவித்துள்ளார். இந்த உதவி தொகுப்பில் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் சலுகை கடனாகவும் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் மானியமாகவும் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பான விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிட்ட ஜெயசங்கர் டிட்வா சூறாவளியால் இலங்கையில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து விரிவான மற்றும் முக்கியமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக கூறினார். இந்த சந்திப்பின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய கடிதம் குறித்தும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர சூழ்நிலைகளில் இந்தியா முதலாவது பதிலளிப்பாளராக செயற்படும் தனது உறுதியை அந்த கடிதம் மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அதனிடையே இலங்கைக்கான 450 மில்லியன் டாலர் மறுசீரமைப்பு உதவி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த உதவி தொகுப்பை எவ்வாறு குறுகிய காலத்திற்குள் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதே கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாக இருந்ததாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இலங்கையின் நெருங்கிய அண்டை நாடாக இந்தியா பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட கடினமான காலங்களில் இலங்கைக்கு துணை நிற்பது இயல்பானதும் பொறுப்பானதுமான செயற்பாடாகும் எனவும் ஜெயசங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் இன்று இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துடன் இணைந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே இந்திய வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.